ஸ்வீட்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கணும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காராமணி பாயாசம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் டு கைசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி காராமணி பாயாசத்தை ரொம்ப சிம்பிளாக உடனே, ஏன்னா காராமணியை வந்து ரொம்பலாம் ஊற வைக்கணும் அப்படி இப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா ஒரு 2 விசில் 3 விசிலுக்கு 4 விசில் 5 விசிலாக சேர்த்து வச்சிங்கன்னா சூப்பராக வந்து காராமணி வெந்துடும். அதை அப்படியே நல்லா பரோட்டா மேஷ் வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா நசுக்கி விட்டுட்டு, அதில் நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை ப்ரௌன் சுகரோ, அதாவது நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ அதை சேர்த்து, உங்களுக்கு சாதாரண மாட்டுப்பாலோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் பாலோ, 2 ஆப்ஷனலாக இருக்கும். இதில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை பாண்டாங் லீஃபோ இல்லை ஏலக்காயோ, ஸோ அதுலேயும் 2 உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டேன். அப்படியே செஞ்சு அப்படியே சூப்பராக மணமணக்க கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி இதில் ஏதாவது ஒன்று போட்டு தாளித்து இறக்குங்க. சும்மா சூப்பரான காராமணி பாயாசம் ரெடி. செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சதையும் பாருங்கள். அப்படியே நம்மளுடைய இதோட ஹெல்த்து பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். 100 கிராம் அளவுக்கு நீங்கள் காராமணி பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 120 கேலரிஸ் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து இது கொஞ்சமாக தான் இருக்குது கேலரிஸ் ஆக்சுவலாக. உங்களுக்கு பசி தாங்கும். அது இல்லாமல் உங்களுக்கு மெக்னீஷியம், கால்சியம், அயனு, பொட்டாசியம் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரு 30 to 55 மில்லிகிராம் இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் 8 கிராம் இருக்குங்க. 100 கிராமுக்கு 8 கிராம் தாங்க இருக்குது ப்ரோட்டீனு. அதேமாதிரி ஃபைபரும் ஒரு 7 கிராம் இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பசிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் தாங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான உங்களுக்கு மார்னிங் கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கஞ்சி மாதிரி வச்சு பாயசம்ன்றது சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு கஞ்சின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் கஞ்சின்னு வச்சுக்கோங்க. வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் செஞ்சதையும் பாருங்கள். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.